Hi, good morning. Welcome to our channel. Today we are going to see about water system. Hi student, good morning. Today we are going to see about water system. What do you mean by water system? Do you know water system? Okay, I tell to you. Water system means பண்ட மாற்று முறை. Okay, in trade, water derived from barter is a system of exchange where participate in a transaction directly exchange goods and service. For other goods and service without using a medium of exchange such as money. Okay, மணி இன்வென்ஷன் ஆகாத முன்னாடி ஆன்ஷியன் பீப்புள்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வாட்டர் சிஸ்டம் தான் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா வாட்டர் சிஸ்டம் தான் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா? வாட்டர் சிஸ்டம் மீன்ஸ் கூட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, அதாவது தன்னைக்கிட்ட இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் கூட்ஸை இஃப் யூ வாண்ட் மீன்ஸ் கோ ஆன் த யூட்டிலைஸ் த வாட்டர் சிஸ்டம், அதாவது உனக்கு தேவையான பொருளை வாட்டர் சிஸ்டம் மூலமாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஒரு பொருள் மற்றொரு பொருளுக்கு மாற்றாக கொடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அதாவது உங்கள்கிட்ட இருக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட வீட் இருக்குது அப்படின்னா அதை வந்து இன்னொருத்தங்கிட்ட ப்ரெட் இருக்குது அப்படின்னா, உங்கள்கிட்ட வீட் சர்ப்ளஸாக இருக்குது அப்படின்னா அவன்கிட்ட ப்ரெட்டு சர்ப்ளஸாக இருக்குது அப்படின்னா போத் ஆஃப் யூ வாண்ட், அதாவது ரெண்டு பேர்த்துக்குமே அது தேவைப்பட்டிருக்கணும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வீட்டை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய ப்ரெட்டை நம்ம வாங்கிக்கிறது. இதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னாடாமா வாட்டர் சிஸ்டம். ஓகேவா? நம்மளோட ஆன்ஷியன் பீப்புள்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, பழங்கால மனிதர்கள் வாட்டர் சிஸ்டத்தானா, அதாவது மீடியம் ஆஃப் மணி வந்து நடுவில் வராததுக்கு முன்னாடி வாட்டர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, வாட்டர் சிஸ்டம் ஒர்க்டு ஆன் சர்டைன் கண்டிஷன் மெயின்டைன்டு பிலோ, அதாவது சில கண்டிஷன்ஸ் இருந்திருக்குது வாட்டர் சிஸ்டம்க்கு. ஃபர்ஸ்ட் ஒன், ஈச் பார்ட்டி டு வாட்டர் மஸ்ட் ஹாவ் சர்ப்ளஸ் ஸ்டாக் ஃபார் த ட்ரேட் டு டேக் பிளேஸ். தட் மீன்ஸ் ஒவ்வொருவரும், அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈச் பார்ட்டி ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் சர்ப்ளஸ் கூட்ஸ் இருக்கணும், சர்ப்ளஸ் ஸ்டாக்கேஜ் இருக்கணும் ஃபார் த ட்ரேட், அதாவது ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகே, டேக் பிளேஸ் அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே அந்த பொருள் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. செகண்ட் ஒன், போத் ஆஃப் த பையர்ஸ் அண்ட் செல்லர் ஷுட் ரெக்வயர் த கூட்ஸ் ஈச் அதர் டெஸ்பரேட்லி. தட் மீன்ஸ் ரெண்டு பேர்த்துக்கும் தேவையாக இருக்கணும் அந்த பொருள். ஓகேவா? ஈச் அதர், அதாவது என்ன சொல்கிறாங்க, ரெக்வயர் த கூட்ஸ், ரெண்டு பேர்த்துக்கும் ஈச் பார்ட்டி ரெக்வயர்ஸ் த கூட்ஸ், ரெண்டு பேர்த்துக்குமே தேவையாக இருக்கணும், அப்போ தான் டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஓகே, அதான் டபுள் கன்சிடன்ஸ் ஆஃப் வாண்ட், ரெண்டு பேர்த்துக்குமே தேவைப்படணும் அந்த பொருள், அப்போ தான் நம்ம வாட்டர் சிஸ்டத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. தேர்ட் ஒன், பையர்ஸ் அண்ட் செல்லர் ஷுட் மீட் பர்சனலி டு எஃபெக்ட் த எக்ஸ்சேஞ்ச். ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்னா டேரெக்டாக ஷுட் மீட் பண்ணிக்கணும், நேரடியான தொடர்பு முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்கடா. ஓகேவா? இந்த 3 பாயிண்ட்டு என்னென்னா கண்டிஷன், வாட்டர் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு 3 கண்டிஷன்ஸ் இது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இன் வாட்டர் சிஸ்டம். That means constraints in water system means பண்ட மாற்ற முறைக்கு, அதாவது வாட்டர் சிஸ்டத்தோட தடைகள் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாடா, the water system encourages mutual exchange of one's goods to other without the intervention of money as medium of exchange. It imposes certain constraints in the smooth flow of trade as explained below. That means எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாடா, பண பரிமாற்றம், அதாவது மணி டிரான்சாக்ஷன் இடம்பெறாமல் ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள். ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் கூட்ஸ் டு அதர் வித்தவுட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஒன் கூட்ஸ் டு அதர் வித்தவுட் இன்டர்வென்ஷன் ஆஃப் மணி இல்லாமல் ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் நம்ம மாற்றிக்கிறதுக்கு பேர் தான் வாட்டர் சிஸ்டம் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரேடில் வந்து நிறையா கன்ஸ்ட்ரைன்ஸ், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குறைபாடுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னாடா ஃபர்ஸ்ட் ஒன், லேக் ஆஃப் டபுள் கன்சிடன்ஸ் ஆஃப் வாண்ட். That means
லேக் ஆஃப் டபுள் coincidence of want. that means இருவருடைய தேவைகள் உடன்பாடு இல்லாமல் இருத்தல் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ரெண்டு பேத்துக்கும் உடன்பாடு இல்லாமல், if you want means only we are transaction. ஓகேவா, நமக்கு தேவைன்னா மட்டும்தான் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஆனால் அது நம்ம அன்வான்டாக இருந்தால் நம்ம எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணிக்குவோம்? நமக்கு அந்த பொருள் அந்த நமக்கு திங்ஸ் தேவையில்லை அப்படிங்கும்போது நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்க மாட்டோம் இல்லையா? அதான் கொடுத்துருக்காங்க. unless two person who have surplus have the demand for the goods possessed by each other, barter could not be materialized. For instance, A is having a surplus of a groundnut and B is possessing a rice in surplus. In this case, A should be in need of rice possessed by B as a latter should desperately need groundnut possessed by A. If this coincide of want does not exist, barter cannot take place. that means என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாடா, ஓகே, வாட் தட் டோல்ட் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஹேவிங் சர்ப்ளஸ் கிரவுண்ட் நட்டு, ஏ கிட்ட இருக்குது சர்ப்ளஸ் ஆன கிரவுண்ட் நட்டு, அப்போது பி கிட்ட இருக்குது ரைஸ் சர்ப்ளஸாக இருக்குது. ஓகேவா, அப்போது ஏ கிட்ட இருக்கிற கிரவுண்ட் நட் பி அவனுக்கு வாண்டடாக இருக்கணும். அப்போ தான் அவன் என்ன பண்ணுவான், டிரான்சாக்ஷன் பண்ணுவான் அப்படிங்கிறாங்க. அப்போது ஏக்கு பி கிட்ட இருக்கிற சர்ப்ளஸ் ஆன ரைஸ் ஏக்கு வாண்டடாக இருக்கணும். அப்போ போத் ஆஃப் ஹிம் வாண்ட் மீன்ஸ் ஒன்லி here transaction should come. ஓகேவா, டிரான்சாக்ஷன் அங்கே வரும் அப்படிங்கிறாங்க. அப்போது பண்டமாற்ற முறை அப்போ தான் barter சிஸ்டத்தை அங்கே அப்போ தான் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாங்கடா. சரியா, அப்போ both of the want to need some things. ஓகேவா, அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஏதாவது ஒரு திங்ஸ் தேவைப்படும். அப்போ தான் அவங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா barter சிஸ்டம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கடா. ஓகேவா, இதுதான் லேக் ஆஃப் டபுள் coincidence ஆஃப் வாண்ட்ஸ். தட் மீன்ஸ் இருவருடைய தேவைகளும் உடன்பாடு இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ண முடியாது, அந்த டிரான்சாக்ஷன் அந்த barter சிஸ்டத்தை கொண்டு வர முடியாது. திஸ் இஸ் ஏ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரைன்ஸ் மீன்ஸ் குறைபாடுகளில் ஃபஸ்ட்டு ஒன். Second one, non-existence of common measure of value. Non-existence of common measures of value means barter system could not determine the value of commodities to be exchanged as they lacked commonly acceptable measures to evaluate each and every commodities. It was difficult to compare the values of all articles in the absence of an acceptable medium of exchange. That means non-existence of common measurement. That means பொதுவான மதிப்பீட்டு அளவு இல்லாமல் இருத்தல் அப்படிங்கிறாங்கடா. ஓகேவா, எவால்யூவேட் காமனாக இருக்கணும், எவால்யூவேட் மதிப்பீடு காமனாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, அப்படின்னா ஒரு பொருளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி எவால்யூவேட் இருக்கும். இப்போ நீ ரைஸ் இஸ் ஏ காஸ்ட்லி அண்ட் சால்ட் இஸ் ஏ லோ ப்ரைஸ். அப்போ என்ன ஆகுனா எவால்யூவேட் பண்ணணும். ரைஸ் காஸ்ட்லியாக இருக்குது, அதே அளவில் சால்ட் லோ ப்ரைஸாக இருக்கும் இல்லையாடா. அப்போ எவால்யூவேட் ரெண்டோட எவால்யூவேட்டுக்கும் தகுந்த மாதிரி நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது இல்லையா. இப்போ இஃப் யூ வாண்ட் ரைஸ் மீன்ஸ் இஃப் யூ வாண்ட் ரைஸ், உனக்கு ரைஸ் வேணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ண முடியும், நீ சால்ட் அதிகமாக ஒருத்தன் சர்ப்ளஸ் வச்சுருக்கான், பி சர்ப்ளஸாக சால்ட் வச்சுருக்கான், நீ ஏ, அப்போது நீ ரைஸ் வச்சுருக்கேன். அப்போது உனக்கு சால்ட் வேணும் அப்படின்னா சால்ட்டோட எவால்யூவேட் மதிப்பு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட அந்த குவாலிட்டி அந்த ஒரு மதிப்பான ஒரு பொருள் உங்கள்கிட்ட இருக்கணும் இல்லையா. அப்போ தான் நீ கரெக்டாக அதை டிரான்சாக்ஷன் பண்ணி முடியும். ஆனால் நீ காஸ்ட்லியான திங்க் வச்சுருக்கேன், ஆனால் அவன் லோ ப்ரைஸில் ஒரு திங்க் வச்சுருக்கானா அப்போ கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லையா. அப்போ ஒவ்வொரு பொருளும் தனித்தனி மதிப்பு உண்டு அப்படிங்கிறாங்க. அப்போ மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா பொது மதிப்பு எதுவும் என்ன பண்ணுறதுனா காமனாக எந்த எவால்யூவேட்டும் அவங்க ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படிங்கிறாங்க. அப்போது அதில் நிறைய தடைகள் வரும். இப்போ என்னோடய திங்க் காஸ்ட்லியாக இருக்குது, அவனோட லோ ப்ரைஸாக இருக்கும்போது டிரான்சாக்ஷனில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸ், அதாவது நமக்கு தேவையில்லை, நம்ம நம்மளோட மதிப்பு அதிகமாக இருக்கும்போது நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க நினைப்பாங்களாம். ஓகேவா, திஸ் இஸ் எ செகண்ட் ட்ராபேக். ஓகேவாடா.
தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாடா lack of direct contact between producer and consumers. Lack of different contact between producer and consumers. That means nothing but உற்பத்தியாளர்கள் இருப்பாங்க இல்லையா, ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கும் கன்சியூமர்ஸ்க்கும் என்ன கான்டாக்ட், என்ன எப்படி அவங்களோட கான்டாக்ட்ஸ் இருக்கும், அவங்களோட கான்டாக்ட்ஸ் டைரக்ட் கான்டாக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. ஓகேவா? இட் வாஸ் நாட் பாசிபிள் ஃபார் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் டு மீட் ஃபேஸ் டு ஃபேஸ் in many contacts for exchanging the commodities for commodities. This hinders the process of barter in all particle sense. That means seller and buyers ரெண்டு பேரும் டேரெக்டாக மீட் பண்ணிக்கணும், ஃபேஸ் டு ஃபேஸ் இன் மெனி கான்டாக்ட்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, விற்பவரும் வாங்குவரும் எப்போதும் நேரடியாக தொடர்பு கொண்டுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது தொடர்பு ஏற்படுத்திக்கணுங்கிறாங்க. ஓகேவா? ஆனால் அங்கே சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஃபேஸ் டு ஃபேஸ் யாரும் மீட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேவா? இந்த முறையில் பார்த்திங்கன்னா நேருக்கு நேராக சந்திக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்போ தான் என்ன பண்ண முடியும். இப்போ இந்த ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய மணியை ட்ரான்சாக்ஷன் பண்ணணுன்னா இப்போ நிறைய மெத்தட்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? ஆன்லைன் பிஸ்னஸ், அப்புறம் கூகுள் பே, இந்த மாதிரி நம்ம ஆன்லைன்லேயே மணி ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். பட் ஆன்ஷியன் பீப்புள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த டைமில் அவங்களுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா, ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்க மீட் பண்ணுறது மஸ்ட் நீடு, அதாவது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஓகேவாடா? அப்போது அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அங்கே லேக் ஆஃப் டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர். அதாவது தயாரிப்பாளரும் விற்கிறவனோ ப்ரொடியூஸ் பண்ணுறவனோ வாங்குவனோ ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கணும். அது அங்கே குறைவு தான், தொடர்பின்மை கிடையாது. அதாவது தொடர்பின்மை ஏற்படாத போது நம்ம டிரான்சாக்ஷனை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? திஸ் இஸ் ஆல்சோ ட்ராபேக். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்டா, lack of surplus stock. Okay, lack of surplus stock means absence of surplus stock was one of the impediment in barter system. If the buyers and sellers do not have surplus, then no barter was possible. Okay, what told here, பாருடா என்ன சொல்கிறாங்கன்னு பாரு. சர்ப்ளஸான ஸ்டாக்கேஜ் இல்லைன்னா அங்கே பாட்டர் சிஸ்டமே நடக்காது அப்படிங்கிறாங்க. இந்த முறையில் பார்த்திங்கன்னா, பொருட்களுக்கு நம்மக்கிட்ட தேவையான சர்ப்ளஸ் குட்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த பாட்டர் சிஸ்டம் நடக்கும், இல்லைன்னா இது நடக்காது அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் எ லேக் ஆஃப் சர்ப்ளஸ் ஸ்டாக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுடா. ஓகே, இதோட முடிஞ்சுதுடா. ஓகேவா? இந்த வீடியோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னாடா, கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க பார். வாட்டரிங் வாஸ் ரீப்ளேஸ்டு பை மணி. அதாவது வாட்டர் சிஸ்டம் பண்டங்களை மாற்ற முறையை ரீப்ளேஸ், அதாவது மணி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. பிகாஸ் இட் இஸ் மோர் கன்வீனியன்ட். ஹவவர் மாடர்ன் வாட்டர் சிஸ்டம் யூஸ் எ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மணி. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் சிஸ்டமுக்கு எக்ஸ்சேஞ்சாக என்ன நமக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் பிட்வீனில் மணி வந்துருச்சு டு மேக் த ட்ரேட்ஸ் ஆர் டிரான்சாக்ஷன். எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மீடியம் ஆஃப் மணி. இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்கணுன்னா பணம் கொடுத்து ஒரு பொருள் நமக்கு கிடைக்கிது இல்லையா, எவால்யூவேட் பண்ணி. இப்போ 100 ருபீஸ்க்கு ரைஸ்னால் 100 ருபீஸ் கொடுத்தா நமக்கு திங்ஸ் நம்ம ஸ்டாக் நமக்கு கிடைக்கும், அதாவது ரைஸ் நமக்கு கிடைக்கும். அப்போது இன்பிட்வீனில் மணி வந்ததுக்கப்புறம் நமக்கு ஈஸியான முறையில் நமக்கு என்ன பண்ண முடியுது, பொருட்களை டிரான்சாக்ஷன் பண்ண முடியுது. அதுக்கு முன்னாடி ஆன்ஷியன் பீப்புள்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் சிஸ்டத்தை தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? இன்வென்ஷன் மணி, பிஃபோர் இன்வென்ஷன் மணி தேர் யூட்டிலைஸ் த வாட்டர் சிஸ்டம். ஓகேவா? ஆன்ஷியன் பீப்புள்ஸ் யூஸ்டு த வாட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறாங்கடா. ஓகேவா? ஓகே, திஸ் இஸ் எ வாட்டர் சிஸ்டம். தேங்க்யூ.